யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை செய்யும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது நமக்கு நல்லது, தேவனுடைய வசனத்தை கேட்கிறது நல்லது, அதைவிட நல்லது தேவனுடைய சத்தியத்தின்படி வாழுவது. ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தின் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், எபேசியர் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பதனால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதனால் தான் நமக்கு பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறீங்களோ அந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளணும், அதை பின்பற்றணும். அப்படி பின்பற்றும் போதுதான் உங்களுக்கு அற்புதங்கள் உண்டாகும். அதை பின்பற்றும் போதுதான் வசனத்தில் இருக்கக்கூடிய விடுதலைகள் நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை 23, 24 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்று என்பதை மறந்து விடுவான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் ஒரு திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனா இருந்தால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்று மறந்துடுவான். அப்போ கண்ணாடியை பார்க்கிறவங்க, நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய முகத்தின் சாயல் மறந்து போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிற அந்த எண்ணங்கள் அந்த சாயல் உங்களை விட்டு போயிடும், அந்த இமேஜ் உங்களை விட்டு போயிடும். அது மாதிரி வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்டு செய்யாமல் இருந்தால், வசனத்தின்படி கேட்டு செய்யாமல் இருந்தால் அதுவும் கொஞ்ச நேரத்திலே காணாமல் போயிடும். அப்படின்னா வசனத்தை நீங்கள் எப்போ செய்யணும்? வசனத்தை எப்போ செய்யணும்னா வசனத்தை கேட்கும் போதே அதை செய்யணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தினாலே சுத்தமாயிருக்கிறீர்கள். வேதத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதில் நீங்கள் 3வது வசனம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தேவனுடைய உபதேசத்தை சொன்னதினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்ன எழுதப்பட்டிருக்கு? உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். வசனத்தை சொன்ன உடனே அவர்களுக்குள் ஒரு சுத்திகரிப்பு உண்டானது. இங்கேயும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வசனத்தை கேட்டு செய்யாமல் போனால் உங்கள் மேல் இருக்கிற அந்த வசனம் காணாம போயிடும். உங்க மேல இருக்கிற வசனம் உங்களை விட்டு விலகி போயிடும். அதனால தான் நீங்கள் வசனத்தை கேட்கும் போதே உங்களுக்குள்ள மாற்றம் வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ உங்களை குறித்து ஒரு கண்டிப்பான வசனம், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனம் வரணும்னா உடனே நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். ஆங்கிலத்தில் அதை நான் ரிசீவ் பண்ணுகிறேன் என்று சொல்லுவார்கள், பெற்றுக்கொள்கிறேன். உடனே அதற்குள்ளே ஒரு மாற்றம். இப்போ நான் ஒரு வார்த்தையை குறித்து உங்களை குறித்து பேசுகிறேன்னா உடனே உங்கள் இருதயத்தில் சேஞ்ச் உண்டாகிடணும். இல்லைன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஏன்னா அந்த வசனம் நீங்கள் போன உடனே மறந்து போயிடும். நீங்கள் சபையை விட்டு வெளியே போன உடனே மறந்து போயிடும். இன்னைக்கு என்னெல்லாம் தியானிக்கிறோம் என்கிறதன் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சபையை விட்டு வெளியே போனது வசனங்கள் மாறி போயிடும், அவைகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் உபதேசத்தை கேட்கும் போதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தல், உபதேசம் பண்ணும் போதே தங்களுடைய ஆத்மாவிலே அவைகளை பெற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா.
ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறேன்னா நீங்க மனதுக்குள் உடனே மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். ஒரு பாவத்தை குறித்து பேசுறேன்னா இந்த பாவத்தின் கிரியைகள் எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு, அந்த அந்த ஏக்கம் அல்லது அது அந்த வசனத்தின் கேள்வியும் நீங்கள் ஒப்பு கொடுத்தலும் ஒரே நேரத்தில் செயல்படும். அதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லுது. ரெண்டும் தனித்தனியா பிரியும் போது மாற்றங்கள் வராது, அவைகள் ஒரு நாள் மறந்து போயிடும். அதனால நீங்கள் வசனத்தை கேட்கும் போது இந்த வார்த்தை எனக்காய் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு தான் என்கிறத நீங்கள் உணரும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதிலே 21, 22, 23 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை கேட்கும்போது அது எனக்காக எனக்காக எனக்காக. அப்போ அந்த எனக்காக என்று நீங்க சொல்லும் போதுதான் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலனும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இது எனக்கு தான் பேசுறார் அப்படிங்கிற ஒப்பு கொடுத்தலோடு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை நாளைக்கல்ல உடனே கிரியை செய்யும். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நாளைக்கு நான் கேட்பேன் அல்லது நாளைக்கு நான் வசனத்தை படித்து தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. பேசும்போதே அது உங்களுக்காக தான் பேசப்படுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேசும்போதே நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும். நம்முடைய இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஆமென் வசனத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழ்வோம். வேதத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதத்தின் சத்தியத்தை பின்பற்றாததற்கான காரணங்கள் என்ன, அல்லது சத்தியத்தை கை கொள்ளாததுக்கான காரணம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு வேத டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது. எப்படி தெரியுமா? வேதத்தின் வித்தியாசமானவைகளை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை வினோதமாய் எண்ணினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தின் உச்சிதங்கள் அல்லது விசேஷங்களை எழுதி கொடுத்து அவைகளை வினோதமாய் எண்ணினார்கள், வித்தியாசமாய் பார்த்தார்கள். அல்லது வினோதம் என்று சொன்னால் என்னது? ஸ்தோத்திரம். என்னது வினோதம்னா? வேற மாதிரி பார்க்கறது. அல்லேலூயா. இப்போ இங்கே 2 ஆடு மாடு உள்ள வந்துருச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னடா வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனே வந்தான்னா 2 கொம்பையும் வச்சுட்டு வந்தால் வித்தியாசமாக வைப்போம். அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து வித்தியாசமாக பார்ப்போம். ஆள் வித்தியாசமாக இருக்குது. அதான் வினோதம். வசனத்தை சொன்னால் சிலர் எப்படி பார்க்குறாங்களா? இது என்னதுடா? அல்லேலூயா. இது யாருக்குடா அப்படின்னு பார்க்குறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியம் எண்ணினார்கள். அந்நியம் என்று சொன்னால் என்ன வார்த்தை? எனக்குரியவைகள் அல்ல. அல்லேலூயா. அது வேற யாருக்கோ சொல்றாரு. அல்லேலூயா. பாஸ்டர் யாருக்கோ பிரசங்கம் பண்றார், பாஸ்டர் யாருக்கோ சொல்லிட்டு இருக்கார், பாஸ்டர் யாருக்கோ பேசிட்டு இருக்கிறார். இதுதான் அந்நிய காரியம். அது எனக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். அப்போ நான் பேசும்போது அவர் எனக்கு இப்படி சொல்றார், இந்த ஆள் தான். அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சேன், அப்போ அந்த ஆளுக்கு தான் பிரசங்கமா, உமக்கு இல்லையா? அல்லேலூயா. அவர் தூங்குறாரு. ஓகே, தூங்குனார், உண்மைதான். ஆனால் வசனம் என்பது எல்லாருக்கும் உரியது. தூங்குறவர்களுக்கும் விழித்தவர்களுக்கும் எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவன் வேதத்தை எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியம் எண்ணினார்கள்.
ஆண்டவர் வேதத்துல சிலரை கடிந்து கொள்ளுகிறத நீங்க பார்க்க முடியும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், இவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு வசனம் தெரியாதா? வசனம் தெரியுமா தெரியாதா? வசனம் தெரியும். அல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, 23வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆண்டவர் ஏன் இவர்களை கடிந்து கொண்டார் என்றால், இவர்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 4வது வசனம் சொல்லுது, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பெரிய பெரிய கடினமான காரியங்களை சொன்னார்கள். பரலோகத்துக்கு போன அப்படி செய்யணும், பரிசுத்தமாய் வாழணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா தங்கள் ஒரு விரலினால கூட அதை தொடல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தங்களுடைய விரலினால கூட அதை தொடாம பரலோகத்துக்கு போனா அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி பண்ணுனாங்க. 23வது வசனம் 3வது வசனத்திலே நீங்கள் வாசித்தால், கர்த்தர் என்று சொன்னா, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இது அவர்களுக்குள்ள இந்த பெரிய பிரச்சனை. வேதத்தின் மகத்துவங்களை கொடுத்தானா வேதத்தை விட்டுட்டு வேதத்தை மற்றவர்கள் மாத்திரம் பேசுறாங்க. தங்களுக்குள்ள அந்த வேதத்தினுடைய சாயலே இல்லை, வசனத்தின் வார்த்தைகளே இல்லை. இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. இவர்களை குறித்து ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது இன்னொன்னு சொல்லுகிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை, ஆனா பாரம்பரியங்களை முன்னிறுத்தி செயல்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவர்களுக்கு வசனம் தெரியுமா அப்படின்னா வசனம் தெரியும், வார்த்தைகள் நன்றாய் தெரியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு, ஒரு திருச்சபையில் ஒரு கல்யாணம் நடைபெற்றதான். அந்த திருச்சபையில் கல்யாணம் நடக்கும்போது நம்ம கேமரா எடுப்பாங்க, அப்படி தானே? கேமரா எடுக்கும்போது அப்படியே உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மனிதர் எழும்பினாராம், சபையில் கேமரா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தம் கெட்டு போயிடும், சபையில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. பயங்கரமான வாக்குவாதம் எல்லாருக்கும் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ வாக்குவாதம் பண்ணினவருடைய பாக்கெட்டை பார்த்தா உள்ள வீடு கிடக்குது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. பீடி உள்ள கிடக்குதான்னு அவர் பேசுறாரு. போட்டோவா சபையில? உள்ள இங்க வேற கிடக்கு. போட்டோ பேசலாம். அல்லேலூயா. போட்டோ முக்கியமா, வீடி முக்கியமா? எது பெருசு? பீடி தான் ரொம்ப ஓத்துறோம். இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் பீடியை பாக்கெட்ல கொண்டு வரலாமா? போட்டோ எடுக்கக்கூடாது. இதுதான் பாரம்பரியங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். கை கழுவுவது, கால் கழுவுவது தேவையில்லை. ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இவங்க வார்த்தையின்படி செய்யல, வசனத்தை, பைபிளை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? இந்த பைபிள் எடுப்பார்கள், 2 உம்மா கொடுப்பார்கள், வைப்பார்கள். அல்லேலூயா. அதை அப்புறம் பத்திரமா தூக்கிட்டு போவாங்க. அவர் பொண்ணு போல இப்படி இழுக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்களை பார்த்தா இவ்வளோ போல ஒரு பரிசுத்தமான பார்த்ததே இல்லை. ஆனால் இதை திறந்து வாசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இதை தேவன் உங்களுக்கு பூஜை புஸ்தகமாய் வைக்கல. அல்லேலூயா. இதை நீங்கள் கனம் பண்ணி கும்பிடுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை படித்தாதான் பிரயோஜனம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு பூமி எதாச்சும் வந்துன்னு வைங்க. இன்னைக்கு இப்போ எப்படி 7:45 7:46 பூமி எதாச்சும் நம்ம அவ்வளோ பேரும் உள்ளே போயிட்டோம். சரி, அப்படி வைங்க. பைபிளும் உள்ளே தான் வரும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இதற்குள்ள இருக்கிற வார்த்தை தான் முக்கியமே தவிர இந்த புஸ்தகம் அல்ல. இதை நிறைவேறி தொழுதுட்டு இருக்காங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இதுக்குள்ள இருக்கிறதை பின்பற்றுவது தான் மேன்மை. இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் பைபிளை பயங்கரமா நினைச்சாங்க, சபையை பயங்கரமா நினைச்சாங்க. ஆனா விரலினால கூட அவங்க ஒரு சத்தியத்தை கூட செய்யல. அதனால கர்த்தர் சொன்னாரு, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அந்நிய காரியமா விட்டுட்டு வேற எதையோ செஞ்சாங்க. 2வது நீங்க ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 2வது சத்தியத்தை பின்பற்ற இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? காரணம், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. 2வது சத்தியத்தை கேட்காம இருக்க முக்கியமான 2வது காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மனசுல விருப்பம் இல்லை. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வார்த்தைகளின்படி செய்வதற்கு விருப்பமில்லை. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்ட்டு இப்போ கொஞ்சம் செக் பண்ண போகிறோம். சரியா? எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் போய் நல்ல ஒரு மொபைல் எடுத்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே? முடி திருத்துவது எப்படி, கண்மை போடுவது எப்படி, அலங்காரம் பண்ணுவது எப்படி, அப்புறமா என்னது சமையல் பண்ணுவது எப்படி, கலர் அடிப்பது எப்படி, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திரும்புங்கள்னு சொன்னால் என்ன செய்வீங்க? உடனே விரல் டக்குன்னு விட்டுரும். இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. அல்லேலூயா. ஒரு இடத்துல நான் போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு. அந்த வீட்டில் நிறைய கிறிஸ்டின் சாங் தான் ஓடிட்டு இருக்கும்போது அவர் சேனலை மாற்றும் போது ஒருத்தர் வந்தார், வந்து மனம் திரும்பினார். உடனே அவர் சொன்னார், இவருக்கு வேறு வேலை இல்லை. அல்லேலூயா. உடனே மாற்றிட்டார். இவர் எப்போ பாரு இதைத்தான் சொல்லிட்டு இருப்பார், திரும்பின்ட்டு பாட்டை போட்டுட்டா, நல்ல பாட்டை. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். சிலருக்கு அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் விரல் உங்களை தட்டி விட்டுட்டே இருக்கும். அதுதான் அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் உங்களுக்கு சத்தியத்தில் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. வசனத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லை. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிலே 16வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அதிலே 17வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசினா அநேகருக்கு விருப்பம் இல்லை, கதை பேசினால் அநேகருக்கு விருப்பம் இருக்கும். ஆனா வார்த்தை பேசினால் அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்க பைபிள் என்ன சொல்லுது? நாங்க நடக்க மாட்டோம், நாங்க கேட்க மாட்டோம். அடுத்தது 19வது வசனத்தில் என்ன எழுதப்பட்ட இருக்கிறது? பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவே. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மனிதனிடத்துல பேசுகிறார். மனிதனிடத்துல பேசும்போது அவன் சொல்லுகிறான் கேட்க மாட்டேங்கிறான். மனுஷனிடத்துல அவன் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பூமியே கேள், அல்லேலூயா, சமுத்திரமே கேள் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பூமி கொந்தளிக்கும், அல்லேலூயா, சமுத்திரம் கொந்தளிக்கும், இயற்கைகள் சீரும், இயற்கைகள் மனிதனுக்கு விரோதமாய் வரும். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமலும் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. சமுத்திரத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? கர்த்தர் இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. ஏதாவது காம்பவுண்ட் சோறு வச்சிருக்கோம் சமுத்திரத்தில், நம்ம குளச்சல்ல எல்லாம் கொஞ்சம் கல் வச்சிருக்காங்க, அல்லேலூயா. அதெல்லாம் அதனால நிக்கல, பிரைஸ் எல்லாம் எதனால நிக்குது? வார்த்தையினால நிக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? மனிதன் கேட்கலன்னா சமுத்திரத்திட்ட பேசுவார். அப்ப சமுத்திரத்துக்கு கோபம் வரும், எழும்பி வந்து ஊருக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு திறக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு வசனங்களை பேசினேன், அவர்களுக்கு அது நிந்தையா இருக்கிறது, அவர்களுக்கு அதுல விருப்பமே இல்லை. பிரைஸ்ல வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்க விருப்பம் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, தேசத்தில் அழிவு உண்டாகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தியம் பின்பற்றாம இருக்க காரணம் வேதம் சொல்லுது, அந்நிய காரியமா எண்ணினார்கள். பைபிளை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் படிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்நிய காரியமாய், இது யாருக்கு எழுதி இருக்கு தெரியுமா? நிறைய பேருடைய நினைப்பு பாஸ்டருக்கு. அல்லேலூயா, அப்படித்தானே? நிறைய பேருடைய நினைப்பு இது எதுக்கு எழுதியிருக்கு தெரியுமா? பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு. ஸ்தோத்திரம். சிலருக்கு இது எதுக்காக கொடுத்துருக்கான்னு தெரியுமா? எது கொடுத்துருக்கு? ரேஷன் கார்டும் ஏடிஎம் கார்டும் உள்ள வைக்க, நகையும் உங்களுக்கு கலத்தி உள்ள வச்சுருவாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஐயா நான் இந்த எங்கேயாவது போயிட்டேன்னா என் நகைகளை எல்லாம் கலத்தி இதுக்குள்ள வச்சிருவேன். அல்லேலூயா. திருடன் வந்தாலும் இதை மட்டும் தொடமாட்டான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அவங்க நம்பிக்கையை பாருங்க, அது உண்மைதான். அவன் எல்லாத்தையும் எடுப்பா, இதை எடுக்க மாட்டான். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால கலட்டி உள்ள வச்சுக்கிட்டு, இது ஒரு சிலருக்கு லாக்கர், பிரைஸ்லா லாக்கர் இல்லை, பிரைஸ்லா இது ஒரு ஸ்பீக்கர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தம் போடுகிற ஒரு புஸ்தகம். அதனால அந்நிய காரியம் எண்ணிராதீங்க, வேதத்தை தினமும் வாசிங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தூசி தட்டி கொண்டு வருவாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை தொட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தான் இருக்கு. ஜிப்பை போட்டு மூடினது ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு, அப்புறமா அடுத்து திறக்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10:30. அல்லேலூயா. நம்ம அப்பதானே வருவோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உள்ள வந்து திறப்போம். அப்போ சிலருக்கு ஓப்பன் பண்றது மூடுறது அது சபையில மட்டும்தான்.
இல்லை. இந்த வேத புஸ்தகத்தை டெய்லி படிக்கிறதுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, சபையில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும். இதை எதற்காக படிக்கணும் தெரியுமா? நான் என்ன செய்யணும் என்பதை கற்றுக்கொள்வதற்கா. அல்லேலூயா. எங்களை போல பாஸ்டருக்கு ஊழியத்தை உங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் படிக்கணும். நாங்கள் படிக்கிறது தெரியுமா? நாங்கள் என்ன நடக்கணும், என்ன கற்றுக்கொள்ளணும், அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போதான் விடுதலைகள் உண்டாகும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே வேத வசனம் நமக்கு அமேன் ஸ்தோத்திரம் தேவன் கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமா எண்ணினார்கள். அநேக நேரங்களிலே வேத வசனம் புறக்கணிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வேதத்தை தொடுவதில்லை. கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தின் சத்தியத்தை வாசித்து தெரிந்து கொள்வதில்லை. அமேன். டெய்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி பின்பற்றுவதில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு பேசியும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் சத்தியத்தை கை கொள்ளுகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொள்ளுகிறவில்லை என்றால் அந்த வசனங்கள் நம்மை விட்டு காணாமல் போயிடும். ஒரு கண்ணாடியிலே ஒரு முகத்தை பார்த்து அது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தாண்டி போன பிற்பாடு உங்கள் முகத்தை நீங்களே மறந்து விடுவீர்கள். அதே போலதான் சத்தியத்தை கேட்டு செய்யாமல் போனீங்க என்றால் நீங்கள் அந்த வேதத்தை மறந்து விடுவீர்கள். அந்த சத்தியத்தினுடைய உணர்வுகள் இல்லாமல் போகும். அதனாலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வார்த்தைகளை கேட்கும் போதே உணர்வடைந்து கொள்ளுங்கள். எனக்காய் பேசப்படுகிறது, அமே, எனக்காய் சொல்லப்படுகிறது, அமே, நான் வார்த்தைகளை கேட்ட உடனே எனக்குள் மாற்றங்கள் உண்டாகணும். அப்போ அந்த மாற்றம் உண்டாகணும்னா உங்கள் இருதயம் ஒப்பு கொடுக்கிற இருதயமா எப்போதும் திறந்திருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் எப்போதுமே திறந்திருக்கணும். வசனம் வர 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 நான் எனக்கு தான் சொல்லும்போது அந்த வசனம் உங்களை சுத்தமாக்கும். அதனால இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு உபதேசித்ததினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்ன காரணம்? அந்த உபதேசத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்டு அந்த உபதேசத்தின் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சொல்லப்பட்ட அந்த ஆண்டவருடைய எச்சரிப்பையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நம்பி தன்னுடைய இருதயத்தை திறந்ததினால் அங்கே மீட்பு உண்டானது, அங்கே பரிசுத்தம் உண்டானது, அங்கே சுத்தம் உண்டானது. ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், எப்போவோ நான் செய்ய போறேன் என்கிற தீர்மானம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போறதில்லை. நாளைக்கு செய்வேன் என்கிற தீர்மானம் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்க போறதில்லை. என்னைக்கோ நான் இந்த வசனத்தை கை கொள்ளுவேன் என்கிற வார்த்தை ஒரு நாளும் நடக்க போறதில்லை. நீங்கள் கேட்கும் போதே உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள வசனங்கள் கிரிய செய்யும். உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் வரும். உங்க வசனமே உங்களுக்குள் சொல்லப்படுகிற வசனங்கள் வீணாய் போகாது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ளாடி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதே அவைகளை உட்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை கேட்டவுடனே நான் உட்கொண்டேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க நம்முடைய வார்த்தை எனக்கு விருப்பமாக இருந்தது என்று சொல்லுகிறார். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். கேட்ட உடனே ஏற்றுக்கொண்டேன். அதான் ரொம்ப முக்கியம். கேட்டு நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, கண்டிப்பாக அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்காது. அவைகள் உங்களை விட்டு மாறி போயிடும். அவைகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களுடைய சொந்த காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதனால தான் வேதம் நமக்கு கற்றுக்கொள்கிறது, உம்முடைய வசனத்தை கேட்டவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அவைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அதான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும். வசனங்களை ஏற்றுக்கொள்ளதான் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகும். ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவீங்களா? சத்தியத்தை கேட்கும் போதே என்னுடைய இருதயம் திறக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்கும் போதே என்னுடைய இருதயம் ஓப்பன் ஆயிட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை திறக்கும் ஆண்டவரே, சத்தியத்தை சொல்லும் போதே என்னுடைய இருதயம் ஆண்டவரை திறக்கப்படட்டும். வேதத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணும்போதே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ண விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதே உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து வைங்க. வேதத்தை மாத்திரமல்ல, இருதயத்தை திறக்கும் போது தான் உங்களுக்குள்ளே மாற்றம் வரும். இல்லை என்றால் உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தைகள் அவைகள் காணாமல் போய்விடும், அவைகள் இல்லாமல் போய்விடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலன் செய்கிறது. எனக்கு தான் சொல்லப்படுகிறது, எனக்கு தான், அது எந்த வார்த்தையா இருந்தாலும் சரிதான். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீதியாய் எண்ணப்பட்டது அவனுக்காய் மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் அது கிரியை செய்கிறது, எல்லாருக்குள்ளும் பலன் கொடுக்கிறது. அதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து எனக்கு தான் வசனம் என்று சொல்லுகிறீர்களோ
அன்றைக்கு தான் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள் கிரிய செய்யும். இல்லை என்றால் உங்கள் காதோடு அது நின்றுவிடும். உங்களுடைய இருதயத்துக்குள் அந்த வசனங்கள் செயல்படுவதில்லை. ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, உடைய வார்த்தை எங்களுக்குள் கிரிய செய்யட்டும். உடைய வார்த்தை எங்களுக்குள் ஆண்டவரை வெளிப்படட்டும் தகப்பனே. உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நிரப்பட்டும் தகப்பனே. உடைய வார்த்தையினால் ஆண்டவரை எங்களை நிரப்புங்க தகப்பனே. இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உடைய வசனமே ஜீவன் ஆண்டவரே. உடைய வசனமே எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. உடைய வசனம் எங்களை உருவாக்குகிறதப்பா. ஆமென். உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரை உயர்த்துகிறது கர்த்தாவே. உம்முடைய வசனம் எங்களை மேன்மைப்படுத்துகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. அப்படிப்பட்ட மேன்மையான வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்ட மேன்மையான வசனங்கள் நிறைந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் மாற்றங்களை கொண்டு வரட்டும் தகப்பனே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க.